ஹலோ கைஸ், லாஸ்ட் வீடியோவில் நிறையவே ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் எப்படி சேர்த்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் பீஸில் ஜிப் வச்சதுனால தனித்தனியாக கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணி நாட்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரியே ஃபினிஷ் பண்ணி வச்சிருந்தனால ரெண்டையுமே ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க. அந்த கிராஸ் பீஸையும் சரி கேன்வாஸ் பீஸையும் ராங் சைடுக்கு டர்ன் பண்ணிட வேண்டாம். ஸோ அதே மாதிரியே வச்சுட்டு ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைடு வச்சு எப்போதும் போல் ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்லைன்ஸ் ரெண்டும் சேர்ந்து ஒரே மாதிரி வந்துடும். இங்கே நான் ஜிப் கொடுத்துருக்கிறதுனால அந்த ஓப்பனிங்கில் இருந்தே கிராஸ் பீஸில் வந்து அந்த எட்ஜ்லேயே வந்து திரும்புறதுக்காக ஸ்டிச் பண்ணிட்டே வரேன். ஸோ பேக்லேருந்து வந்து ஃப்ரண்ட் நெக்லைன் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பேக் சைட் போய் முடியும். இங்கே ஓப்பனிங் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு ஷோல்டர் ஜாயிண்ட்டில் ஆரம்பித்து இன்னொரு சைடில் வந்து முடிச்சிக்கலாம். இப்போ கிளாத்தை ராங் சைடுக்கு டர்ன் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்க அந்த கிராஸ் பீஸோட எக்ஸஸை டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து எக்ஸஸ் வராது, நெக்லைன் ஆல்ரெடி ஃபினிஷ்டாக இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆர் ஹெம் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுனால நமக்கு நெக்லைன் கிட்ட ஷோல்டரும் கன்சீல் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பை.